வாழ்த்துதலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. எவ்வளவு எதிர்ப்பு வந்தாலும் நம்முடைய ஆண்டவர் செய்திருக்கிறார். ஹல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அப்போஸ்தலர்கள் ஒரு பக்கத்தில் அவர்கள் மேல் கோபமடைந்தார்கள் வரும். அடுத்த அதிகாரமே பார்த்தீங்கன்னா 3000 பேர் கர்த்தரை ஏற்றுக்கொள்வாங்க. அடுத்தது அவர்கள் மேல் மூர்க்க கோபமடைந்தார்கள் வரும். அடுத்த அதிகாரத்தில் 5000 பேர் ஏற்றுக்கொள்வாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாய் நம்ம மேல மூர்க்க கோபம் அடைகிறாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவாக எழுப்புதல் இன்டர்நேஷனல் இந்தியா வேலை செய்கின்ற மற்றும் தொழில் செய்கின்றவர்களை கூட்டமைப்பு தான் இந்த கிடியன்ஸ் இன்டர்நேஷனல் இந்தியா. நான் ஒரு தனியார் நிறுவனத்தில் ஒரு மேனேஜராக பணிபுரிந்து வருகிறேன். என்னோடு கூட இந்த கிடியன் ஊழியத்தில் இருக்கின்ற 199 பேர் ஏதாவது ஒரு வேலையை செய்து கொண்டோ அல்லது ஏதாவது ஒரு தொழிலை செய்து கொண்டோ இந்த ஊழியத்தோடு கூட இணைந்து செயல்பட்டு வருகிறோம். இந்த கிதியோன் ஊழியத்தின் நோக்கம் ஆத்மா ஆதாயம். மெய்யான தேவனை அறிந்து கொள்ளாத ஆத்மா மெய்யான தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற நோக்கத்திலே செயல்பட்டு வருகிறோம். இந்த ஆத்மா ஆதாயம் பணி எப்படி செய்கிறோம் தெரியுமா? எங்கெல்லாம் ஸ்கூல் இருக்குதோ, எங்கெல்லாம் காலேஜ் இருக்குதோ, எங்கெல்லாம் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்குதோ, ஹோட்டல்ஸ் இருக்குதோ, அங்கெல்லாம் போய் அனுமதி பெற்று அங்குள்ளவர்களுக்கு இலவசமாக இந்த வேதாகமத்தை படிப்பதன் மூலமாக ஆத்மா ஆதாய பணியை செய்து வருகிறோம். நம்ம பைபிளை கொடுத்துட்டு உடனே ஆத்மா ரட்சிக்கப்பட்டுமா? ஏசாயா 55ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனத்தை நம்பினவர்களாய் நாங்கள் இந்த ஊழியத்தை செய்து வருகிறோம். மாரியும் உறைந்த மலையும் வானத்திலிருந்து இறங்கி அவ்விடத்திற்கு திரும்பாமல் பூமியை நனைத்து அதில் முளை கிளம்பி விளையும்படி செய்து விதைக்கிறவனுக்கு விதையையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் அது வெறுமையா என்னிடத்திற்கு திரும்பாமல் அதனால் விரும்புகிறதை செய்து நான் அதை அனுப்பின காரியம் ஆகும்படி வாய்ப்பும் என்கிற நம்பிக்கை. ஆண்டவருடைய வார்த்தை ஒருபோதும் வெறுமனை திரும்பாது. அது எந்த நோக்கத்திற்காய் கொடுக்கப்படுகிறதோ அந்த நோக்கம் நிறைவேறும்படி செய்யும் என்கிற இந்த நோக்கத்துல மலை மாதிரி எல்லா இடங்களையும் புரிந்து கொண்டே வருகிறோம். சரி பிரதர், பெரிய புக்கு யாரை வாசிக்க போறாங்க? நம்மளாம் வாட்ஸ்அப் மெசேஜை வாசிக்கிறதுக்கே டைம் கிடையாது. அவ்வளோ மறுபடியும் மெசேஜ் வருது. ஆயிரக்கணக்கான சாட்சிகளை நான் சொல்ல முடியும். 2 சாட்சிகளை மாத்திரம் நான் சொல்லிட்டு இந்த செய்தி வெளிகளாக கடந்து சொல்ல இருக்கிறேன். நம்ம மயிலாடுதுறை என்கிற இடத்துல ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, ஏபிசி பொறியியல் கல்லூரி. இந்த ஏபிசி பொறியியல் கல்லூரியில இந்த வேதத்தை கொடுப்பதற்கு நாங்கள் பெர்மிஷன் கேட்டு கொடுத்தாங்க. எல்லா இன்ஜினியரிங் மாணவர்களுக்கும் இந்த வேதம் கொடுக்கப்பட்டது. அதுல ஒருவருடைய பெயர் ஸ்ரீனிவாசன். இந்த ஸ்ரீனிவாசன் அந்த மயிலாடுதுறை பக்கத்துல இருக்கிற வைத்தீஸ்வரன் கோவில் என்கிற இடத்துல இருந்து வர்றாங்க. இந்த வைத்தீஸ்வரன் கோவில் பேரை கேட்டவுடனே நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கு. இது வைணவால எங்களுக்கு மிக பிரசித்தி பெற்ற இடம். இந்த ஸ்ரீனிவாசன் அவருடைய அப்பா வைணவ ஆலயத்தின் அர்ச்சகர். இவருடைய தாத்தா, அதாவது அம்மாவுடைய அப்பா வைணவ ஆலயத்தின் தலைமை அர்ச்சகராய் இருந்தார். அப்படிப்பட்ட ஸ்ரீனிவாசனுக்கு இந்த வேதம் கிடைத்தது. அவன் வாசிக்க ஆரம்பிக்கிறான். அந்த சுவிசேஷனிலே இயேசு செய்த ஒவ்வொரு அற்புதத்தையாய் வாசிக்கிறான். எபிரேயரின் மகள் 12 வயதான அந்த சிறுமி செத்து போறார். ஆண்டவர் தள்ளி தகுதி என்று சொல்லி உயிரோடு எழுப்புகிறதை அவர் பார்க்கிறான், வாசிக்கிறான். தொடர்ந்து நாயுடூர் என்கிற ஊருக்கு இயேசுவானவர் போகிறார். தன்னுடைய மகனை, வாலிப மகனை பறிகொடுத்து விட்டு ஒரு விதவை, ஆல்ரெடி கணவனை இழந்த ஒரு தாய் தன்னுடைய வாலிப மகனையும் இழக்க கொடுத்து விட்டு அழுது கொண்டே வருகிறார். ஆண்டவர் பாடையை தொட்டு வாலிபனை எழுந்துரு என்று சொன்னபோது மறிந்த வாலிபன் உயிரோடு எழுந்துகிற அந்த அற்புதத்தை வாசிக்கிறான். தொடர்ந்து யோவானுக்கு வருகிறான். யோவானிலே லாசரு மரித்து போகிறான். இயேசுவானவர் வந்து அந்த கல்லறைக்கு என்ன கூட்டு போங்கன்னு சொல்லுகிறார். அந்த கல்லறையை மூடி இருந்த கல்லை புரட்டும்படியாக சொல்லுகிறார். மார்த்தார் சொல்லுகிறார், ஆண்டவரே 4 நாள் ஆயிடுச்சே, நானுமே என்று சொல்லுகிறார். அப்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தால் ஆண்டவருடைய மகிமையை நீ பார்க்க. கல்லு புரட்டப்படுகிறது. லாசருவே வெளியே வா என்று உரத்த சத்தமாய் இயேசு கூப்பிட்ட போது மரிச்சு 4 நாள் ஆன லாசரு உயிரோடு கூட
எழுப்புகிற இந்த சந்தேகத்தை எல்லாம் வாசித்த உடனே இந்த ஸ்ரீனிவாசனுக்கு இந்த இயேசு ஒரு சூப்பர் ஹீரோவாய் மாறிவிட்டார். அப்போ அவனுக்குள்ள பண்றது, இந்த செத்து போனவங்களை கூட இந்த சாமி உயிரோட எழுப்பிருந்த. எங்க அம்மா 2 வருஷமா படுத்த படுக்கையில இருக்கிறாங்க, எங்க அம்மாவுக்கு சரியான சாமி இந்த சாமி தான் முடிவு பண்றான். அவங்க அம்மாவுக்கு என்ன, அவங்க அம்மா பேர் லட்சுமி கோவிந்தராஜன். அவங்க அம்மாவுக்கு என்னன்றே தெரியாது, ஆனா எழுப்பிட படுத்த படுக்க. அவங்க பார்க்காத மருத்துவம் கிடையாது. அதனால அந்த அம்மாவை எழுந்திருக்க முடியாது, பேச முடியாது. வைணவர்கள் பொதுவாக விஷ்ணுவை தவிர வேறு இந்து மத கடவுளை நாட மாட்டாங்க. ஆனா இந்த அம்மாவுக்கு சுகம் கிடைக்கணும் என்பதற்காக இவர்கள் வேறு இந்து மத கடவுளை எல்லாம் நாடி இருக்கிறாங்க. அந்த அம்மாவை பார்த்தீங்கன்னா கை முழுவதும் தாயத்து, கால் முழுவதும் தாயத்து, இடுப்புல தாயத்து, கழுத்துல தாயத்து, பூரா உடம்பு தாயத்தால கட்டப்பட்டு இருக்கும். அவர்கள் செய்யாத பூஜைகள் கிடையாது, நேர்த்திக்கடன் கிடையாது, மாந்திரிகம் கிடையாது. ஆனா ஒரு வயது இல்லைங்க. அவருடைய கிறிஸ்தவ நண்பனுக்கு போன் செய்தான், இயேசு குறித்து வாசிச்சேன்டா, செத்தவங்களை கூட உயிரோடு எழுப்புறாரு இந்த சாமியார், எங்க அம்மாவும் உயிரோடு, எங்க அம்மாவை மறுபடியும் எழுப்ப முடியும்னு சொல்லி நம்புறேன், என்ன ஒரு ஆலயத்துக்கு கூட்டு போவியா என்று சொல்லி போன் செய்தான். அவன் நண்பன் ஒத்துக்கொண்டான். பக்கத்து ஒரு வைத்தியரை பார்க்க போகிறோம் என்று சொல்லி அவங்க அம்மாவை தூக்கி ஒரு வில்லு வண்டியில வச்சு பக்கத்து ஊர்ல இருந்த ஒரு சபையை அடைந்தார்கள். இந்த பாஸ்டர் எல்லாம் விஷயத்தையும் சொன்னாங்க. இந்த பாஸ்டர் சொன்னார், கண்டிப்பாக அம்மாவுக்கு சுகமடையும் ஸ்ரீனிவாசன் என்று சொல்லி தைரியம் சொன்னாரு. சபை ஆரம்பித்தது, சபை முடிந்தது. இந்த பாஸ்டர் ஸ்ரீனிவாசனை பார்த்து மறுபடியும் சொன்னார், அடுத்த வாரம் வாங்க ஸ்ரீனிவாசன், உங்கள் அம்மாவுக்கு கண்டிப்பா சுகம் கிடைக்கும். ஆனா இந்த ஸ்ரீனிவாசன் சொன்னான், மரித்தோரை உயிரோடு எழுப்புகிற இயேசுவை நம்புறீங்களா? நான் நம்புறேன். நான் இந்த வேதம் சொல்லுகிறேன் இயேசு கிறிஸ்துவை நான் நம்புறேன். எங்க அம்மாவை நான் தூக்கிக்கிட்டு வந்தேங்க. எங்க அம்மாவை நடந்து வந்தால் ஒழிய நான் இந்த ஆலயத்தை விட்டு போக மாட்டேன். ரொம்ப தர்ம சங்கடமா போச்சு. ஆனால் ஒரு வசனம் ஞாபகம் வந்தது, இந்த சாதி பிசாசுகளை உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் மாத்திரம் நாம் மேற்கொள்ள முடியும் என்கிற வசனம் ஞாபகம் வந்தது. ஆலயத்திற்கு முன்பாக வந்து தன்னுடைய ஆலய மக்களிடம் ஒரு கோரிக்கையை வைத்தார். சபையார் எல்லாரும் நீங்க வீட்டுக்கு போகலாம், மதியானம் யாரும் சாப்பிடாதீங்க, மீண்டும் உபவாசத்தோடு 4 மணிக்கு இந்த சபை கூடும், இந்த தாயாருக்காய் ஜெபிக்க போகிறோம் என்று சொன்னார். அதே மாதிரி அந்த சபையார் அப்படியே கீழ்படினாங்க. பெரியவங்கல இருந்து சின்ன பிள்ளைங்க வர யாரும் மத்தியானம் சாப்பிடல, உபவாசத்தோடு சபை கூடினது. அந்த அம்மாவுக்காக ஜெபிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னால் அந்த அம்மாவுடைய கைகள், கழுத்து, காலு, இடுப்புல இருக்கிற தாயத்தை எல்லாம் அறுத்து எறிந்தார்கள். சபை ஜெபிக்க ஆரம்பித்தது நடந்தது என்ன தெரியுமா? அவங்க ஜெபித்துக் கொண்டிருக்கும் போதே நாம பொருள ஆரம்பிச்சாங்க. 2 வருஷத்துக்கு அப்புறம் அந்த அம்மா எழுந்து உட்கார்ந்து ஸ்ரீனிவாசா எங்கடா இருக்கேன் என்று சொல்லி பேசினார்கள். அன்னைக்கே ஸ்ரீனிவாசன் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. 1 மாசம் போயிருக்கோம். அவருடைய மாமாமார்கள், அம்மா கூட பிறந்த அண்ணைமார்கள், தம்பிமார்கள், மாமாமார்கள் எல்லாரும் கோயில் குருக்களா இருந்த எல்லாரும் ஞானஸ்நானம் எடுத்தாங்க. 2 மாசம் ஆச்சு. அவங்க அப்பா கோயில் அர்ச்சகரா இருந்த அவருடைய அப்பா ஞானஸ்நானம் எடுத்தார். 6 மாசம் இருக்கும். தலைமை அர்ச்சகரா இருந்த அவருடைய தாத்தா ஞானஸ்நானம் எடுத்தார். விடலைங்க. வைணவ ஆலயத்தின் தலைமை அர்ச்சகர் வேறு மத கடவுளை நாடினா இந்த ஆலயத்துக்கு யாரு வருவார்னு சொல்லி முழு குடும்பத்தை அடிச்சு துரத்துனாங்க. என்னுடைய சொந்த வீடு, நிலம், வயலை விட்டுட்டு அந்த குடும்பம் சென்னைக்கு பக்கத்தில் இருக்கிற வேலைச்சேரிக்கு குடிபெயர்ந்தது. இன்னைக்கு அந்த ஸ்ரீனிவாசன், கிடியோன் ஸ்ரீனிவாசன் என்று தன் பெயரை மாற்றிக்கொண்டு ஒரு பெரிய சபையை நடத்தி வருகிறார். ஒரு வேதாகமம் 200 நாடுகளில் செயல்பட்டு வருகிறோம். 107 மொழிகளிலே வேதத்தை அச்சடித்து இலவசமாக கொடுத்து வருகிறோம். இந்திய மொழிகளில் மாத்திரம் 25 இந்திய மொழிகளிலே வேதமானது அச்சடிக்கப்பட்டு இலவசமாய் கொடுக்கப்பட்டு வருகிறது. போன வருஷம் இந்த கொரோனா காலத்தின் மத்தியிலும் 60 லட்சம் வேதாகமத்தை இந்தியாவில் மாத்திரம் ஆண்டவர் கொடுக்க கிருபை செய்திருக்கிறார். 3 காரியத்திற்காக நாங்கள் ஒவ்வொரு சபைகளை சந்தித்து வருகிறோம். 1,
இந்த ஊழியத்துக்காக நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஜெபம் அநேக காரியங்களை மாற்றும். எங்களுக்காக மாத்திரமல்ல, இந்த வேதத்தை வாங்குகிற ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஆத்மாவும் படப்பட வேண்டும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. நிறைய எதிர்ப்புகள் இருக்குங்க. கர்நாடகால கேட்கவே வேண்டாம். பாஸ்டர் சொன்ன மாதிரி ஹாசன்ல விவசாயிகள் கண்காட்சி ஒன்று நடந்ததுங்க. அந்த கண்காட்சியில நாங்களும் ஒரு ஸ்டால் போட்டோம். நாங்கள் எதையும் விற்கிறதுக்கு போடலை. அங்கே வந்த எல்லா விவசாயிகளுக்கும் ஒரு வேதத்தை எப்படியாவது கொடுத்துடணும்னு சொல்லி ஒரு ஸ்டால் போட்டோம். கிட்டத்தட்ட ஒரு 20,000 வேதாகமத்தை கொடுத்துருந்தோம். 3வது நாள் இந்த ஸ்டால் அடிச்சு நொறுக்குனாங்க. அங்கே இருந்தவங்களுக்கெல்லாம் அடி. ஏன் இப்படி பண்றாங்க தெரியுமா? ஏன்னா அவங்க நம்புறாங்க இந்த வேதத்தை கொடுத்து ஆத்மா ரசிக்கப்படுது. நம்ம அவன் நம்புறான். ஏன் கிளாரன்ஸ் ஸ்கூல்ல கொடுக்க கூடாதுங்கிறான். அவன் நம்புறான். இந்த வேதத்தை சொன்ன ஆத்மா ரசிக்கப்படுது. அவன் நம்புறாங்க. நம்ம நம்ப மாட்டேங்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை வெறுமனே திரும்பாத நீங்க நம்புறீங்களா? நான் 67வது சஞ்சாதுல்லா ராஜாஜி நகர்ல இருந்து வரேன். 67வது சஞ்சாதுல்லாவுக்கு நீங்க வந்து பாருங்க. இந்த வேதத்தை வாங்காத ஒரு குடும்பம் கூட கிடையாது. நீங்க 5வது கிளாஸ்ல இருக்கீங்களா, 6வது மெயின்ல இருக்கீங்களா, 1st மெயின்ல இருக்கீங்களா, 2nd மெயின்ல இருக்கீங்களா எனக்கு தெரியாது. ஆனா அந்த தெருவில் இருக்கிற எல்லாருக்கும் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி என் மகனுக்கு பிறந்தனால, ஏதாவது என் மகன் பாஸ் ஆயிட்டான்னு சொல்லி ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி சாக்லேட்டோட கூட வேதத்தை எல்லா குடும்பத்துக்கும் கொண்டு போய் சேர்த்துருங்க. நான் எப்படி கொடுத்தேன் தெரியுமா? கிறிஸ்துமஸ் வந்து கேக் வாங்கினேன். நிறைய ஒவ்வொரு குடும்பமும் பேசுற மொழி எனக்கு தெரியும். அந்தந்த மொழிகளில் பைபிளை வச்சேன். ஒவ்வொரு வீடாக ஏறி மேரி கிறிஸ்துமஸ்ன்னு சொல்லி வேதத்தோடு கேக்கோட சேர்த்து வேதத்தையும் சேர்த்து கொடுத்துட்டேன். ஒரு சிலர் சொன்னாங்க நாங்கள் பிராமி கேக் சாப்பிட மாட்டோம். அதிரசம் ரெடியாக வச்சிருந்தேன். அதிரசத்தை வச்சேன், வேதத்தை வச்சேன். மேரி கிறிஸ்துமஸ்ன்னு சொல்லி வேதத்தை கொடுத்துட்டேன். எத்தனை பேருக்கு நீங்க வேதத்தை கொடுத்துருக்கீங்க? உங்க கூட படிக்கிறவங்களுக்கு இந்த வேதத்தை கொண்டு போய் சேர்த்துட்டீங்களா? உங்க கூட வேலை பார்க்கறவங்களுக்கு இந்த வேதத்தை கொண்டு போய் சேர்த்துட்டீங்களா? இந்தியாவுக்குன்னு ஒரு நம்பிக்கை இருக்கலாம். அது ஆண்டவருடைய வார்த்தையை நம்ம நிறைவேறுங்க. ஒருவேளை நீங்க 3 காரியத்துக்காக நாங்கள் ஒவ்வொரு சபைகளை சந்திக்கிற ஒன்று எங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க, இந்த ஊழியத்துக்காக கொடுங்க. ஒரு வேதத்தை அச்சடிக்க 40 ரூபாய் தான் ஆகுது. ஆண்டவர்கள் கூட பேசுவார்னா அட்லீஸ்ட் ஒரு வேதாகமத்துக்கான அச்சடிப்பதற்கான தொகையை கூட நீங்க வேதாகமத்துக்கு கொடுக்கலாம். நிறைய கவர்ஸ் கொண்டு வந்திருக்கிறேன். இந்த கவர்களை யூஸ் பண்ணி இந்த ஆப்பிரிக்கை நீங்க கொடுக்கலாம். 3வதாக ப்ரே, ப்ரொவைட், 3வதாக பார்ட்டிசிபேட். இந்த ஊழியத்தை நீங்களும் செய்யணுங்க. எல்லாருக்கும் இந்த வேதத்தை போய் சேர்க்கணும். இது தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரும். ஆகார குறைவினால் உண்டாகும் பஞ்சம் அல்ல, ஜல குறைவினால் உண்டாகும் தாகமும் அல்ல. கர்த்தருடைய வசனம் கேட்க கிடையாத பஞ்சத்தை எழுப்புவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். அப்போது கர்த்தருடைய வசனத்தை தேட ஒரு சமுத்திரம் தொடங்கி மறு சமுத்திரம் மட்டும், வட திசை தொடங்கி கீழ் திசை மட்டும் அலைந்து திரிந்து அதை கண்டடையாமல் போவார்கள் என்று வேதம் சொல்கிறது. அப்பேற்பட்ட வறட்சியான காலம் வருவதற்கு முன்பாக இந்த வேதத்தை கொண்டு நிறைய பேருக்கு கொடுத்துருங்க. இந்த வேதத்தை கேட்கக்கூடாத ஒரு வறட்சியான காலம் வரப்போகுது. அதற்கு முன்பாக செயல்படுங்க. இந்த ஊழியத்தில் இணைந்தா வெறும் 1300 ரூபாய் செலுத்தினா போதும். இந்த ஊழியத்தில் இணைந்தவங்களுக்கு வெறும் 10 ரூபாய்க்கு இந்த வேதாகமத்தை கொடுக்குறோம். ஆண்டவருடைய வார்த்தை வரும்போது ஒருவேளை நீங்க கொடுக்கிற வேதாகமத்தை உங்க கண்ணு முன்னால ஒரு சிலர் கிழிச்சு குப்பத்தொட்டியில போடலாம். கவலைப்படாதீங்க. குப்பத்தொட்டியில இருந்து எடுக்கப்பட்ட வேதத்தை வாசித்து மனம் திரும்பின சாட்சிகள் உண்டுங்க. செங்கல்பட்டு பக்கத்துல ஒரு அம்மா லட்சுமி, அந்த அம்மாவுக்கு குடிகார கணவன். அவன் குடிக்காம வந்து நாளே கிடையாது. 2 பொம்பளை பிள்ளைங்க. எல்லா வீட்லையும் பிள்ளைங்கள்ட்ட போய் உங்க அப்பா வர்றாங்கன்னு சொன்னா எல்லா பிள்ளைங்களும் எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. ஆனா இந்த லட்சுமியோட 2 பெண் பிள்ளைங்களையும் போய் உங்க அப்பா வராங்க பிள்ளைங்களான்னு சொல்லுங்க, ஓடும் அழுவான். எங்க அப்பா வந்தோடனே எங்க அம்மாவை அடிப்பாரு, எங்க அம்மா அழுவாங்களே அழுவான். இப்பேற்பட்ட ஒரு குடும்ப பின்னணியில இருந்த அந்த லட்சுமி ஒரு நாள் முடிவு பண்ணா, நான் வாழ்ந்தது போதும், நான் இனிமே வாழக்கூடாது, இந்த மனுஷன் ஏன்னா அடிபட்டு சாகணும். அதுக்கப்புறம் யோசிச்சா, நான் செத்துட்டேன்னா என் பிள்ளைங்க அனாதையா இருப்பாங்கள, என் பிள்ளைகள் இந்த மனுஷன் கவனிக்க மாட்டானேன்னு சொல்லி ஸ்கூலுக்கு போன பிள்ளைங்க வரட்டும், அவங்களுக்கு விஷத்தை கொடுத்துட்டு நான் சாவேன்னு முடிவு பண்ணேன்.
காபி அடுப்புல கொதிக்க போட்டுட்டு பக்கத்து கடையில போய் எலிக்கு வைக்கின்ற விஷத்தை வாங்கி வந்தார். கடைக்கார யாரோ பழைய பேப்பர்ல போட்ட வேதத்துல இருந்து ஒரு பேப்பரை கிழிச்சு அந்த பேப்பர்ல அந்த எலி விஷத்தை பொதித்து கொடுத்திருக்கிறாங்க. கொடிச்சிட்டு இருக்கிற காப்பியில் அந்த விஷத்தை போடுறதுக்கு நம்ம அந்த பார்சலை திறக்கும் போது அந்த பார்சல்ல இருந்த ஒரு வசனம் நம்முடைய கண்கள்ல படுது, ஜீவாப்பம் நான் நான் மரணத்தை நாடி இருக்கிறேன். யாரோ பிரச்சனை பற்றி பேசுகிறான். சாவை நாடி நின்று கொண்டிருக்கிறேன். யாரோ கூட வாழ்வை பற்றி பேசுகிறான். அதுல என்னதான் இருக்குன்னு பார்ப்போம் என்று சொல்லி அந்த விஷத்தை எடுத்து கீழே வச்சுட்டு அந்த காகிதத்தை வாசிக்க ஆரம்பிச்சார். அந்த நேரம் அம்மாவுடைய 2 பிள்ளைகளும் உள்ள வந்தாங்க. அம்மாவுடைய கையில இருக்கிற பேப்பரை பார்த்துட்டு, எங்களுக்கு ஸ்கூல்ல இலவசமா கொடுத்த பைபிள்ல உள்ள பேப்பர்மா அதுன்னு சொல்லி அவங்களுடைய பேகை திறந்து ஒரு வேதாகமத்தை எடுத்து அவங்க அம்மா கையில கொடுத்தாங்க. அதை வாசிக்க ஆரம்பிச்சா அவளுக்குள்ள ஒரு சமாதானம் வந்தது. தன்னுடைய தற்கொலை இடத்தை கைவிட்டாள். அன்னைக்கு இரவு மணி புருஷன் வந்தான். நல்லா குடிச்சுட்டாங்க வந்திருந்தான். உள்ள நுழைய போதே கெட்ட வார்த்தைகளை சொல்லிக் கொண்டுதான் உள்ள நுழைஞ்சான். காரணமே இல்லாம மனைவியை அடிச்சான். அந்த அம்மா ஒரு வார்த்தை கூட பேசல. அவனுக்கு தேவையான சாப்பாடு பரிமாறிட்டு பிள்ளைகளோடு கூட நல்லா படுத்து தூங்கிட்டா. ஆனா இவனுக்கு தூக்கம் வரலங்க. என் மனைவி ஒரு வார்த்தை பேசினா 3 வார்த்தை பேசுவாங்க. இன்னைக்கு ஒரு வார்த்தை கூட என் கூட பேசலையேன்னு சொல்லி இரவு முழுவதும் தூங்காம காலையில விடியாமல் தன்னுடைய மனைவிக்கு முன்பாக போயிருக்கிறான். தன் மனைவியை பார்த்து கேட்ட, உனக்கு என்ன ஆச்சு? நேற்றெல்லாம் என் கூட பேசலையே, உனக்கு என்ன ஆச்சு? அப்படி மனைவி ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னான், இந்த வேத மாத்திரம் என் கைகள்ல நேற்று சாயங்காலம் கிடைக்காமல் போயிருக்குமானால், நேற்று சாயங்காலம் இந்த புத்தகம் என் கைகள்ல கிடைக்காமல் போயிருக்குமானால், நேற்று ராத்திரி நீங்க வீட்டிற்கு வரும்போது உங்களை வரவேற்க 3 பிணங்கள் தான் நடந்திருக்கும். நானும் பிள்ளைகளும் சமங்களாய் கிடந்திருப்போம்னு சொன்னான். இந்த வார்த்தைகள் அவனால தாங்க முடியலங்க. ஓ என்று கதறினான். ஐயோ, நான் கெட்டது, நான் குருவி குடும்பம் கெட்டது ஏன் குடும்பம்? பாலா போன என்னுடைய குடி பழக்கத்தினால நானே அந்த கூட்டை கலைக்க பார்த்ததேன்னு சொல்லி கதறினான். 1 மாசம் இருக்கும். முழு குடும்பமும் இந்த இயேசுவை அறிந்து கொண்டது. ஜெபிங்க, கொடுங்க, இந்த ஊழியத்தை நீங்களும் செய்யுங்க. கலைகளை தலைமையில் நேசிக்கிறனால தகவல் அநேகருடைய மனசில் ஏற்படுத்த ஆத்ம பாரத்திற்காக நன்றி செலுத்துகிறேன் ராஜா. யார் யாரெல்லாம் நானும் இந்த ஊழியத்துக்காக ஜெபம் பண்ணுவேன், நானும் இந்த ஊழியத்துக்காக கொடுப்பேன், நானும் இந்த ஊழியத்தை செய்வேன், இந்த வேதத்தை கொண்டு நிறைய பேருக்கு சேர்ப்பேன், அவன் கூட வேலை பார்க்கிறவன் இல்லை, நிறைய பேர் ஆண்டவர் அறியாமனா இருக்கிறேன், எல்லாரும் கையிலையும் சேர்ப்பேன்னு யார் யாரெல்லாம் முடிவு பண்றாங்களோ அந்த தீர்மானத்தின்படி நடக்க அவங்களுக்கு உதவி செய்யும். இது ஒரு வேதத்திற்கு இடையாய்த்திருக்கிறோம். ஒன்றுமில்லாத நிலைமையில் சகலத்தையும் ஒரு வார்த்தை நான் கொண்டு முடிந்தேனே ராஜா. அந்த உருவாக்குகின்ற வார்த்தைகளை வருகிறோம் ஆண்டவரே. நம்முடைய சகல பிரஸ்தாபத்தை பார்க்கிறோம். ஒரு வார்த்தையை மகிமைப்படுத்தி இருக்கிறீரே ராஜா. அந்த மகிமையுள்ள வார்த்தையை நோக்கி பார்க்கிறோம். பேதுரு அப்போஸ்தலனை போல சொல்கிறோம், யாரிடம் சொல்வோம் ஆண்டவரே? ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகள் உம்மிடம் மாத்திரமே உண்டு ராஜா. அந்த ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளுக்காய் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. அந்த வார்த்தைகளை கொண்டு எங்களை தோஷிப்பிக்கும், அந்த வார்த்தைகளை கொண்டு எங்களை பிழை கூட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் கேட்கிறவர்களை மாத்திரம் அல்ல, அதன்படி நடக்கின்ற புத்தி உள்ள மகனாக மகளாக என்னை மாற்றித்தாங்க ராஜா. சும்மா கேட்டு பேரக்கூடாது ஆண்டவரே. அந்த வார்த்தையின்படி நடக்க 30, 60, 100 பலன் கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யும். துதிகன மகிமையில் ஆடி எடுத்துக்கொள்ள இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே. செய்திக்கு ஆதாரமாக எடுத்தவங்க வாசிங்க மத்திய 5ஆம் அதிகாரம் 47வது வசனம். Matthew chapter 5 verse 47. உங்கள் சகோதரரை மாத்திரம் வாழ்த்துவீர்களானால், போது சிஸ்டர், நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? இன்னைக்கு செய்திக்குரிய தலைப்பும் அதுதாங்க. What are you doing more than others? நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? நம்முடைய ஆண்டவர் விசேஷமான ஆண்டவர். எத்தனை பேர் நம்புறீங்க?
நம்முடைய ஆண்டவர் விசேஷித்த ஆண்டவர். வேதம் சொல்லுகிறது, நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நாம் தொழுது கொள்ளும் போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருப்பது போல நாங்கள் தேவனை இவ்வளவு சமீபமாய் பெற்ற வேறே பெரிய ஜாதி எது? எல்லாம் கேளுங்க. நம்ம ஆண்டவரை ஆராதிக்கும் போதெல்லாம் ஆண்டவர் எங்க வந்துடுறாராம்? பக்கத்துல வந்துடுறாராம். அதை சொல்லிட்டு வேத வசனம் ஒரு கேள்வி கேட்குது, தான் கும்பிடுற சாமி எவ்வளவு பக்கத்துல பெற்ற வேற பெரிய ஜாதி கிடையாது. அதனாலதான் தாவீது சொல்லுகிறான், நம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் நம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். கும்பிடுற சாமி எவ்வளவு பக்கத்துல பெற்ற வேற பெரிய ஜாதி எது? நம்முடைய ஆண்டவர் விசேஷமானவர். இந்த ஆண்டவர் வேதம் சொல்லுகிறது, உபாகமம் 1:31 ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த பாதைகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. நம்ம ஆண்டவர் நம்ம என்ன செய்யறோம்? சுமக்கிற ஆண்டவராம். நல்லா கவனிங்க. மற்றவங்க அவங்க கடவுளை அவங்க தோல்ல வச்சு சுமக்கணும். நம்ம கடவுள் நம்மள தோல்ல வச்சு சுமக்கணும். நம்ம ஒரு விசேஷமான ஆண்டவரை ஆராதித்து வருகிறோம். இந்த விசேஷமான ஆண்டவர் நம்ம எப்படி படைத்திருக்கிறாராம்? விசேஷித்தவர்களாய் படைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லலாம். ஹல்லேலூயா. அதனால தான் வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 6:26 ஆகாயத்து பச்சைகளை கவனித்து பாருங்கள், அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷித்தவர்கள் அல்லவா. அப்போ நம்முடைய ஆண்டவர் விசேஷமானவர். நம்மை எப்படி படைத்திருக்கிறார்? விசேஷித்தவர்களாய் படைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 10:30 நம்முடைய தலையில முடியெல்லாம் ஆண்டவர் செஞ்சிருக்கிறார். நம்முடைய தலையில முடியெல்லாம் என்ன செஞ்சிருக்கிறாரா? எண்ணி இருக்கிறார். நாம எதை எண்ணுவோம்? காசு எண்ணுவோம். வேற என்ன எண்ணுவோம்? நான் ஒரு கிராமத்துல இருந்து வர்றேன். எங்க அம்மா நிறைய கோழி வளர்த்தாங்க. சாயங்காலம் ஆனா போது எங்க அம்மா அந்த கோழி கொண்டு பக்கத்துல வந்து நின்றுடுவாங்க. எத்தனை கோழி உள்ள வருதுன்னு எண்ணுவாங்க. ஏன்னா எங்க அம்மாவுக்கு கோழி ரொம்ப முக்கியம். நம்ம ஒரு 500 ரூபாய் கொடுத்து ஒரு வாட்டர் பாட்டில் வாங்குதோம், திரும்ப மீதி சில்லறை 4 வாட்டி எண்ணிடுவோம். ஏன் என்றோம்? ஏன்னா காசு நமக்கு ரொம்ப முக்கியம். நல்லா கவனிங்க. ஆண்டவர் நம்ம முடிய கூட எண்ணி வச்சிருக்கிறதான். அப்போ ஆண்டவருக்கு நம்ம முடி கூட முக்கியம். இப்போ ஆண்டவர் நம்மளை எவ்வளவு விசேஷித்தவர்களை பார்க்கிறார் பாருங்க. ஆண்டவர் நம்மளை எவ்வளவு விசேஷித்தவர்களை பார்க்கிறார். நல்லா கவனிங்க. நீங்க வேறுபட்ட ஒரு ஏழ்மையான குடும்பத்துல இருந்து வந்திருந்தாலும் பரவாயில்ல, நீங்க எப்பேற்பட்ட ஒரு தாழ்ந்த ஜாதியில இருந்து வந்திருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் இருக்கிற எல்லாருக்கும் 5 தனித்துவமான காரியங்களை கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு மனுஷனுக்கும், உலகத்தில் பிறந்த எல்லாருக்கும் ஆண்டவர் 5 தனித்துவமான காரியங்களை கொடுத்திருக்கிறார். உங்களுடைய கைரேகை மாதிரி மற்றவங்களுக்கு கைரேகை கிடையாது. உங்களுடைய ரெட்டினா என்று சொல்வார்கள், விழித்திரை. உங்களுடைய விழித்திரை மாதிரி மற்றவங்களுக்கு விழித்திரை என்ன செய்யாது? கிடையாது. அதனாலதான் அந்த ஆதாருக்கு நீங்க அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்க கை வரலையும் ஸ்கேன் பண்றான், உங்க கண்ணையும் என்ன செய்யறான்? ஸ்கேன் பண்றான். மூன்றாவது உங்க டிஎன்ஏ, ரத்த கூறு என்று சொல்லுவாங்க இல்லையா? எத்தனை கோடி மக்கள் இருக்கட்டும், உங்க டிஎன்ஏ மாதிரி மற்ற யாருக்கும் டிஎன்ஏ கிடையாது. நான்காவதாக உங்க குரல்கள். இப்ப யாரோ போன் பண்றாங்க, அண்ணன் நம்பரா இருக்கு, எடுத்து ஹலோ அப்படிங்க, அந்த ஏத்தாளர்களும் ஹலோ அப்படிங்கிறாரு. உடனே கண்டுபிடிச்சிருந்தீங்க. சொல்லுங்க மாமா, சொல்லுங்க சித்தப்பா. எப்படி கண்டுபிடிக்கிறோம்? குரல்கள், வோக்கல் கார்டு. ஐயா, எத்தனை கோடி மக்கள் இருந்தாலும் உங்களுக்குன்னு ஆண்டவர் ஒரு பிரத்யேகமான குரல்களை வச்சிருக்கிறார். உங்களுக்கு மட்டும்தான். ஐந்தாவதாக உங்களுடைய உடல் வாசனை, சரீர வாசனை. நீங்க போடுற சென்டோ பவுடர் கிடையாதுங்க. இயற்கையாகவே ஒவ்வொருத்தருடைய சரீரத்திலையும் ஆண்டவர் ஒரு வாசனையை வைத்திருக்கிறார். அதனாலதான் இன்னைக்கு வரைக்கும் போலீஸ்காரங்க திருடனை கண்டுபிடிக்க எதை பயன்படுத்துறாங்க? மோப்பனை பயன்படுத்துறாங்க. 5 தனித்துவமான காரியத்தை ஆண்டவர் நம்மளை வைத்திருக்கிறாரோ, கொடுத்திருக்கிறாரோ. வேர்ல்ட்ஸ் 4th fastest கம்ப்யூட்டர் என்று சொல்லப்படுகிற கே கம்ப்யூட்டரை கொண்டு விஞ்ஞானிகள் நம்முடைய மனித மூளை ஒரு நிமிடத்தில் செய்கின்ற வேலையை செய்து முடிப்பதற்காக அதை சிமுலேட் பண்ணாங்க.
உலகத்திலேயே 4வது பெரிய கம்ப்யூட்டர் என்று பெயர் பெற்ற ஜப்பானுடைய கே கம்ப்யூட்டரை மனிதனுடைய மூளை ஒரு நிமிடத்தில் செய்கின்ற வேலையை செய்யும்படி பண்ணித்தார்களாம். அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் 83,000 ப்ராசஸர்களை கொண்டு செய்யப்பட்ட அந்த சூப்பர் கம்ப்யூட்டர் மனிதனுடைய மூளை ஒரு நிமிடத்தில் செய்கின்ற வேலையை செய்து முடிக்க எடுத்துக்கொண்ட நேரங்கள் எவ்வளவு தெரியுமா? 40 நிமிஷம். ஆண்டவர் நம்மளை எப்படி படைச்சிருக்கிறார் பாருங்க. அதனாலதான் தாவீது எழுதும்போது எழுதுகிறார் 139ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்துல, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டேன். I am fearfully and wonderfully made. அப்போ உலக அதிசயத்தை பார்க்கணும்னா தாஜ்மஹாலுக்கோ சீரபெருஞ்சுவருக்கோ போக வேண்டாங்க. கண்ணாடி முன்னால போயிட்டு இல்லைங்க, ஆண்டவர் உன்னை வெளியே விசேஷித்தவர்களாக. என்னுடைய ஆண்டவர் விசேஷமானவர். நம்ம ஆண்டவர் விசேஷித்தவர்களை படைத்திருக்கிறார். இப்பதான் கேள்வி வருது, என்னத்தை விசேஷமா பண்ணிட்டு இருக்கிறார்? இப்பதாங்க பிரசங்கம். உண்மைதாங்க, ஆண்டவர் நல்லா விசேஷித்தவனா படைக்கிறது உண்மைதான். என்னத்தை விசேஷமா பண்ணிட்டு இருக்கிறார்? அப்போ ஆண்டவர் ஒரு மாமரத்தை நட்டுட்டு அவர்களிருந்து மாம்பழத்தை என்ன செய்யறாரு? எதிர்பார்க்கிறாருங்க. எப்ப உன்னை விசேஷித்தவனா படைத்த உண்மைதான். அதே மாதிரி கேள்வியும் கேட்கிறது, நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? அப்போ ஆண்டவருடைய பார்வையிலே விசேஷித்தவர்களாய் நாம் காணப்பட வேண்டுமானால் நாம் என்ன செய்யணும்? 4 காரியங்களை மாத்திரம் நான் சொல்லி இந்த நேரத்தை முடிக்க இருக்கிறேன். நம்பர் 1, ஆண்டவருடைய பார்வையிலே விசேஷித்தவர்களாய் காணப்படுது. மத்திய 5ஆம் அதிகாரத்தை எல்லாருமே பைபிளை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மத்திய 5ஆம் அதிகாரத்தை தவிர நம்ம வேற எங்கேயும் போகிறது கிடையாது. அப்போ ஆண்டவருடைய பார்வையிலே விசேஷித்தவர்களாய் காணப்பட வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டிய முதல் காரியம் 23வது வசனத்தை யாராவது வாசிங்க. 5:23. ஆகையால் நீ பலிபீடத்தின் இடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை ஒன்றென்று அங்கே நினைவு கூறுவாயாக. தொடர்ந்து அங்கே தானே பலிபீடத்தின் முன் உன் காணிக்கையை வைத்து விட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்து. வேதம் சொல்லுகிறது, உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்களாலும் யாரை கனப்படுத்தணுமா? கர்த்தரை கனப்படுத்தணுமா? நீ உன் தசம பாகத்தை வாங்கிக் கொண்டு அல்லது உன்னுடைய அறுவடை செய்த முதல் கனிகளை எடுத்துக்கொண்டு ஆண்டவரை கனப்படுத்தும்படியே நீ ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வருகிறாய். ஆண்டவர் சொல்லுகிறார், உன் கடன் எனக்கு வேண்டாம், உன் காணிக்கை அங்கே வை. ஏன் ஆண்டவரே? உன்னை பார்த்த உடனே உன் சகோதரன் மூஞ்ச திருப்பிட்டு போறான் பாத்தியா? முதல்ல நீ போய் ஒப்புரவாக்கு, அப்புறம் வந்து உன் கணத்தை கொடு. அப்போ வேத வசனம் என்ன சொல்லுது? உன் காணிக்கையை விட நீ சமாதானமாய் இருக்க வேண்டும் என்பதை வேத வசனம் ஆண்டவர் உன் காணிக்கை வேண்டாங்க. பொண்ணும் அவருடையது, வெளியும் அவருடையது. ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன தெரியுமா? நீயும் நானும் சமாதானமாய் வாழ்வேன். ஆண்டவர் இந்த உலகத்துக்கு வந்ததற்கான நோக்கம் நீயும் நானும் சமாதானமாய் வாழ்வதற்காக. அதனாலதான் ஏசாயா தீர்க்கதரிசி இயேசுவுக்கு ஒரு பெயர் வைக்கிறாரு. அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு. ஆண்டவர் இந்த உலகத்திற்கு பிறந்ததற்கான நோக்கம் நீயும் நானும் சமாதானமாய் வருவதற்காக தான். அது மாத்திரமல்ல, ஆண்டவர் சிலுவையில் இரத்தம் சிந்தி மரித்ததற்கான நோக்கமும் நீயும் நானும் சமாதானமாய் வருவதற்காக. அதனால்தான் ஏசாயா 53ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுகிறது, நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவருடைய the punishment that brought us peace was upon him. நீயும் நானும் சமாதானமாக வாழ்றதுக்காக ஒரு சாமி சிலுவை சுமந்திருக்க, ஒருத்தர் அடிக்கப்பட்டிருக்காங்க, தன்னுடைய இரத்தத்தை எல்லாம் சிந்திருக்கிறாங்க. இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? உலக முக்கியத்துவம் வாய்ந்த சமாதானம் இன்னைக்கு நம்ம குடும்பத்தில் இருக்குதா? ஆண்டவர் சொல்றது, என்னுடைய சமாதானத்தையே நான் வைத்து போயிருக்கிறேன். அப்போ ஆண்டவர் தன்னுடைய சமாதானத்தையே வச்சுட்டு போயிருக்கிறாரு. ஆனா அப்பேற்பட்ட சமாதானம் இன்னைக்கு நம்ம குடும்பத்துல
நம்ம வேலை ஸ்தலத்துல நம்முடைய உள் மனசுல இல்லையே ஏங்க? நல்லா கவனிங்க. ரெண்டு பேராய் ஆண்டவர் ஊழியத்துக்கு அனுப்புறாரு. ஒரு வீட்டுக்குள்ள போன உடனே முதல்ல இதுதான் சொல்லணுங்கிறாரு. என்ன சொல்லணும்? இந்த வீட்டிற்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி முதலாவது இதை செய்யணுமா? இதை சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, சமாதான பாத்திரன் அங்கே இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் என்ன செய்யணும்? அங்கே தங்கணும். அப்போ இன்னைக்கு நம்ம வீட்டில் ஏன் சமாதானம் தங்கல? ஏன்னா நாம சமாதான பாத்திரங்களாய் வாழ மறந்துட்டோம். அப்போ பிரதர், சமாதான பாத்திரம்னா எப்படி வாழ்றது? அதற்கான விடையும் இந்த மலை பிரசங்கத்துல ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். 39வது வசனத்தை யாராவது வாசிக்கலாம். சாப்டர் 5 verse 39. சமாதான பாத்திரனாய் வாழ்கிற முதல் ஆலோசனை வேதம் சொல்லுகிறது, தீமைக்கு என்ன செய்யப்படாதா? எதிர்த்து நிற்கப்படாதா? உன்னை வலது கணத்துல அடிச்சுட்டா இடது கணத்தை அடிச்சு தெரியுமா? சிஸ்டர், சண்டை வரணும்னா எத்தனை பேர் வேணும்? 3 பேர் வேணும். ஒரு சண்டை வரணும்னா எத்தனை பேர் வேணும்? ஒருத்தர்லாம் வேணும். கண்டிப்பா ஒரு 2 பேராவது வேணும். 100 பேர்னாலும் சண்டை பண்ணலாம், 1000 பேர்னாலும் சண்டை பண்ணலாம். ஆனா நான் தனியாக சண்டை பண்ண முடியும். நான் அந்த செவரை பார்த்து கட்ட மணிக்கு திட்டுறேன், அதை போய் 2 குத்து குத்துறேன்னு வச்சுக்கோங்க. யாராவது என்ன சண்டை போடுறேன்னு சொல்லுவீங்களா? பிரதர் லூஸ் குடிச்சு போடலான்னு வைத்தியம் படிச்சுட்டு நீங்க நல்லா கவனிங்க. சண்டைக்கு 2 பேர் கண்டிப்பா வேணும். ஒருத்தன் வேகமா வரான், கோபமா இருக்கான், பலான்னு உங்க கண்ணத்துல அடிக்கிறான். சண்டைக்கு ஒருத்தன் என்ன செஞ்சுட்டான்? ரெடி ஆயிட்டான். வேதம் சொல்லுகிறது, do not become the second person. ஐயா, நீ 2வது மனுஷனா மாறினாதான் சண்டை. ஐயா, ஒருத்தன் வேகமா வந்து அடிக்கிறான், உங்களுக்குள்ள உங்க சுயம் சொல்லும். முதல்ல என்ன செய்யணும் தெரியுமா? கண்ணத்தை பிடிப்போம், சுத்தி பார்ப்போம், எவங்கெல்லாம் என்னை பார்த்து சிரிச்சான் அப்படின்னு பார்ப்போம். அடி வாங்கின உடனே அப்போ நமக்குள்ள நம்மளுடைய சுயம் சொல்லும், அவன் உன்னை ஒரு அடி தானே அடிச்சான், நீ அவனை 2 அடி அடி. உன்னை பார்த்து சிரிச்சவன்லாம் இப்ப அவனை பார்த்து என்ன செய்வாங்க? வேதம் சொல்லுகிறது, நீ சமாதானத்தை முக்கியத்துவப்படுத்துகிறாருன்னா 2வது மனுஷனா மாறுகிறாரு. 2வது மனுஷனா மாறுகிறாரு. மாமியார் ஏதோ ஒன்று கிச்சன்ல இருந்து புலம்புறது, இந்த மருமகா முத்தத்தை தூத்துக்கிட்டு இருக்கிற மருமகளுக்கு கேட்கிறோம், என்னதானே சொன்னீங்க? 2வது மனுஷனா மாறி இருந்தோம். இன்னைக்கு ஏன் நம்ம வீட்டுல பிரச்சனை ஓயவே மாட்டேங்குது தெரியுமா? ஒரு மனிதர் இப்படியாக சொல்லுகிறார், conflicts cannot survive without your participation. அதாவது பிரச்சனைகள் உங்களுடைய பங்களிப்பு இல்லாமல் அது வளர்றது இல்லையா? நீங்க ஏன் நம்ம வீட்டுல ஓயா பிரச்சனை? ஏன்னா நம்ம பங்களிச்சுக்கிட்டே இருக்கிறோம் பிரச்சனைக்கு. நம்ம வாய் சும்மா கிடக்கிறது கிடையாது, நம்ம கை சும்மா இருக்கிறது இல்லை, லொடலொடன்னு பேசிக்கிட்டே இருக்கிறோம். we are contributing. வேதம் சொல்கிற முதல் ஆலோசனை, do not become the second person. கோபமா ஒருத்தன் வந்தானா புத்தரை பார்த்து பயங்கரமா திட்டினான். புத்தர் பாட்டு இப்படி பார்த்துக்கிறாராம். அந்த புத்தருடைய சீடர்களுக்கெல்லாம் கோபம் வருது. அந்த மனுஷனுக்கு வாய் படித்த உடனே போயிட்டான். உடனே இந்த சீடர்கள் எல்லாம் புத்தரை பார்த்து கேட்கறான், இப்படி பேசுறான், நீ அமைதியா இருக்கிற. அப்போ இந்த புத்தர் தன்னுடைய பேனாவை எடுத்து அவர்கிட்ட கொடுத்தாராம். இப்போ இந்த பிரதருக்கு நான் இந்த பேனாவை வச்சுக்கோங்க பிரதர், காட் பிளஸ் யூ. இப்போ இந்த பேனா யாருடையது? அவருக்கு. இப்போ அந்த பிரதருக்கு தெரிஞ்சு வச்சு இது 10 ரூபா பேனா, உடனே பிரதர் பரவாயில்ல நீங்க வச்சுக்கோங்க அப்படின்னு ரிட்டர்ன் கொடுத்துட்டாரு. இப்போ இந்த பேனா யாருடையது? புத்தர் சொன்னானா? இப்போ அவன் கொடுத்தான், நான் வாங்கல.
ஹalleluya. இன்னைக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? நிறைய வீட்டில் நம்ம வாங்கிக்கிறோம். இன்னைக்கு ஏன் நம்ம வீட்டில் பிரச்சனை வாயாம இருக்கு? Because we are contributing for it. We are becoming the second person. We are ready jumping and becoming the second person. அப்போ இந்த வேத வசனம் சொல்லுகிற முதல் ஆலோசனை என்ன தெரியுமா? உன்னுடைய அவமானத்தை முக்கியத்துவப்படுத்தாத, உன் சமாதானத்தை முக்கியத்துவப்படுத்த. ஐயா, அவருடைய கண்ணத்தில் அடிக்கிறது அவமானமா இருக்கு. ஐயா, நீங்க உங்க கண்ணத்துல ஒருத்தன் அடிக்கிறான், மற்றவங்க முன்னால அடிக்கிறான், அவமானம் தான் உனக்கு. ஆனா வேதம் சொல்றது அவமானத்தை பெருசுப்படுத்தாத. நீங்க நிறைய பேர் 10 வருஷமா பேசாம இருப்பாங்க. ஐயா, என்ன ஆச்சு, ஏன் பேசாம இருக்கீங்க? ஏதோ ஒன்று சொன்னா அதை மட்டும் நான் மறக்க மாட்டேன். நான் வீட்டுக்கு போனேன், ₹1 தண்ணி கூட கொடுக்கல தெரியுமா? நான் வீட்டுக்கு போனேன், உள்ளவான்னு கூட சொல்லல தெரியுமா? அவமானத்தை நம்ம பொக்கிஷமாய் வைத்துக் கொண்டிருக்கிறோம். அதனாலதான் நம்ம வீட்டில் சமாதானம் இல்லாம இருந்துட்டு இருக்கிறோம். என்னைக்கு நம்ம அவமானத்தை நம்ம முக்கியத்துவப்படுத்துறதை நிறுத்திட்டு சமாதானத்தை முக்கியத்துவப்படுத்துறோம், அப்போ நம்ம சமாதானம் பார்த்துருக்கலாம். ஆமான் என்று ஒருவன் இருக்கிறான். ஆமான் இப்போ அரண்மனை வாசலுக்கு வருகிறானோ எல்லாரும் எந்திரிச்சு அவனை நமஸ்கரிக்கணுமாங்க. ஆனா ஒருத்தை மாத்திரம் உட்கார்ந்துக்கிடுவான், எந்திரிக்க கூட மாட்டான். அவன் பெயர் மொர்தெகாய். நல்லா கவனிங்க. இந்த ஆமான் எஸ்தரின் புத்தகம் 5ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கலாம். இந்த ஆமான் தன்னுடைய வீட்டில் தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர சொல்றான். அவங்களுக்கு தன்னுடைய ஐஸ்வர்யத்தின் மகிமையை காட்டுறான். ஒருவேளை உங்களுக்கு பைபிள் கையில இருந்ததுன்னா எஸ்தரின் புத்தகத்தை திருப்பிக்கோங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தை. கண்டிப்பா எல்லாருக்கும் இந்த வார்த்தை தெரிஞ்சிருக்கணும். அண்டர்லைன் பண்ண முடிஞ்சா அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ்தர் 5ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தன் ஐஸ்வர்யத்தின் மகிமையையும் தன் பிள்ளைகளின் திரைச்சியையும் எல்லாம் கவனிங்க. ஆமாட்டுக்கு எத்தனை பிள்ளைங்க? ஆமாட்டுக்கு எத்தனை பிள்ளைங்க? ஆமாட்டுக்கு 10 ஆம்பளை பையங்க இருந்தாங்க. தன்னுடைய ஐஸ்வர்யத்தின் மகிமையை காட்டுறான். பாருங்களா, நான் எவ்வளவு ஜுவல்ஸ் வச்சிருக்கிறேன் பாருங்க. தன்னுடைய ரதத்தை காமிச்சிருப்பான். எவ்வளவு காசு வச்சிருக்கேன். காசு இருந்தா அப்படிதான் காமிச்சிருப்பான். பாருங்க, எல்லாமே இம்போர்ட்டட் காசு எவ்வளவு வச்சிருக்கிறேன் பாருங்க. தன்னுடைய ஐஸ்வர்யத்தின் மகிமையை காண்பிக்கிறான். எனக்கு எத்தனை பிள்ளைங்க பாருங்களா? 10 ஆம்பளை பையங்க இருக்காங்க. அடுத்து அது மாத்திரம் இல்லை, ராஜா தன்னை பெரியவனாக்கி தன்னுடைய பிரபுக்கள் மேலும் ராஜாவின் ஊழியக்காரர் மேலும் உயர்த்தின எல்லாவற்றையும் ஆமான் அவருக்கு எடுத்தானா விவரித்து சொன்னானா. எனக்கு ப்ரமோஷன் கிடைச்சிருக்கு, எல்லாத்துக்கும் மேல ராஜாவுக்கு அடுத்து நான் தான். இதெல்லாம் சொல்லிட்டு 13ஆம் வசனத்துல அந்த ஆமான் சொல்லுகிறான், ஆனாலும் அந்த யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவின் அரண்மனை வாசலில் உட்கார்ந்திருக்கிறதை நான் காணும் அளவும் அவையெல்லாம் எனக்கு ஒன்றும் இல்லை என்றான். ஐயா, உங்க வீட்டுல நிறைய பணம் இருக்குது, சமாதானம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது. ஆமான் இல்லாத காசா சாமி? ஆமான் பெரிய ஐஸ்வர்யவான். ஆமானுக்கு இல்லாத பிள்ளைங்களா? அவனுக்கு தேவையான எல்லாத்தையும் ஆண்டவர் கொடுத்திருந்தாரு. ப்ரொஃபஷனலி அவனுக்கு நல்ல ப்ரமோஷன் கொடுத்திருந்தாரு ஆண்டவர். அவன் சொல்றான், இதெல்லாம் எனக்கு ஒன்றுமே இல்லை. ஆனா அவனுடைய மனசுல சமாதானம் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? அந்த மொர்தெகாய் அந்த பையனை பார்த்து உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறான். எனக்கு அவன் மரியாதை கொடுக்கல. இந்த ஆமான் தன் அவமானத்தை மனதிலே பொக்கிஷமாய் வைத்திருந்தான். அவன் வீட்டில் சமாதானம் இல்லைங்க. காசு இருந்தது உண்மைதான், அவனுக்கு தேவையான எல்லாம் இருந்தது உண்மைதான், சமாதானம் இல்லைங்க. எத்தனை பேருக்கு தெரியும் தெரியாது, வாட்ஸ்அப்ல அவனுடைய அந்த ஒரு வீடியோ சர்க்குலேட் ஆனது. முகேஷ் பாண்டே ஒரு ஐஏஎஸ் ஆபீசருங்க, ஆல் ஓவர் இந்தியா 14th ரேங்க் எடுத்து ஐஏஎஸ் அதிகாரியான மனுஷன். காசியாபாத் பக்கத்துல 10வது மாடியில இருந்து கீழே குதிச்சு செத்துட்டாரு. பீகாரை சேர்ந்த முகேஷ் பாண்டே அவர் தன்னுடைய தற்கொலை வாக்குமூலத்தை ஒரு வீடியோல பதிவு பண்ணி சொல்றாரு, எனக்கு தெரியும் இது கோழைத்தனமான முடிவு தான், எனக்கு தெரியும். படிப்பறிவு இன்டெலெக்சுவல் ஹைலி இன்டெலெக்சுவல் பர்சன் அவர் சொல்றாரு, எனக்கு இது கோழைத்தனமான முடிவு தான் எனக்கு தெரியும். ஆனா என்னால ஐ கான்ட் ஹெல்ப். என் அம்மாவும் என் மனைவியும் அடிக்கடி சண்டை போடுறாங்க, என் வீட்டில் சமாதானமே இல்லை. ஹலோ, உங்க வீட்டில் எப்படி இருக்கீங்க? காசை விட சமாதானம் ரொம்ப முக்கியம். அடுத்த ஆலோசனை 40ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 5:40.
கொள்ளாதபடி உன் வஸ்திரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறவர்களுக்கு உன் அங்கேயே என்ன செஞ்சிருக்குமா? போதும் போதும் போதும். இரண்டாவது ஆலோசனை வேதம் சொல்லுது, ஐயா உங்க மேல கேஸ் போடுறேன்னு சொன்னாங்க, தம்பி மேல நான் கேஸ் போடுறேன், தம்பி போட்டுக்கிற சட்டை ஏன் உள்ளது அப்படின்னு கேஸ் போடுறேன். நான் தோச்சி காயப்படுறது, தம்பி சௌதரி டீச்சர் வந்து எடுத்துக்கிட்டான், அந்த கருப்பு சட்டையை எடுத்து தீபம் போட்டு வந்து பார்த்துருக்கான். அப்போ என்ன செய்யணுமா? அந்த தம்பி அவன் சட்டையும் கட்டி கொடுத்துருமா, அவன் போட்டுக்கிற பேண்ட்டையும் எனக்கு நீஞ்சிருமா? அது எப்படி? நஷ்டம் இல்லை, நான் அவ்வளோ காசு கொடுத்து வாங்கியிருக்கேனே. வேதம் என்ன சொல்லுறது? உன் பொருட்களை முக்கியத்துவப்படுத்தாதே, சமாதானத்தை முக்கியத்துவம். இன்னைக்கு கூட பிறந்த அண்ணன் தம்பி நிறைய பேர் பேசாமல் இருக்கிற காரணம் என்ன தெரியுமாங்க? ஒரு அடி நிலம், அந்த இடம் எனக்கு தான். என் அம்மாவுடைய நகையை அவன் எடுத்துக்கிட்டான், அவன் எடுத்துக்கிட்டான். கேவலம். கிறிஸ்தவ குடும்பம் பொருட்களை முக்கியத்துவப்படுத்தி வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க நம்ம வீட்டுல சமாதானத்தை எதிர்பார்க்க முடியாது. அப்போ வேதம் கொடுக்குற ஆலோசனை என்ன தெரியுமா? நீ ஏதாவது ஒரு பிரச்சனையில யார் மேலேயாவது கேஸ் போட்டுக்கலான்னு இருக்கியா? வேதம் நீங்க சொல்லுது, விட்டு கொடுக்கும். ஐயா அது எவ்வளவு நஷ்டம் தெரியுமா? ஈசாக்கு என்ற ஒருவன் இருக்கிறாங்க. வேதம் சொல்லுது, அவன் துறவு தோண்டினானா. துறவு தோன்றது லேஸ் கிடையாதுங்க. இப்பதான் இந்த ஜேசிபி வந்து இந்த படம் தோண்டி போட்டு போயிருக்கு. முந்திலாம் மாங்கன்னு தோண்டணும், தண்ணி வர ஆரம்பிக்குது, அந்த ஊருக்காரன் வந்து சண்டை போடுறான். அவ்வளவு நேரம் சும்மா இருந்தான், இப்ப வந்து சண்டை போடுறான். அந்த துறவு எங்க முடியுது? ஈசா கொண்டுவே செய்யலங்க, வேறொரு துறவை வெட்டினானோ. அங்கேயும் தண்ணி வர தண்ணி அமைதியா இருக்காங்க. அதுக்கப்புறம் வேதம் சொல்லுகிறது, ஆதியாகமம் 26ஆம் அதிகாரத்துல கேதாரூர் மேய்ப்பர்கள் வந்து சொன்னாங்களாம், வாக்குவாதம் பண்றாங்களாம், இந்த தண்ணீர் எங்களுடையது. வேதம் சொல்லுகிறது, ஈசாக்கு அவ்விடம் விட்டு பெயர்ந்து, இந்த இடமே வேண்டாம், வேறொரு வெட்டினானோ. நல்லா கவனிங்க, அந்த இடத்தை குறித்து ஒருவரும் வாக்குவாதம் பண்ணலையாம். அப்போ ஈசாக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறான், நான் தேசத்திலே பழுகும்படி இப்போது கர்த்தர் நமக்கு இடம் உண்டாக்கினார் என்று சொல்லி அதற்கு ரகோபோத் பெயர் வைக்கிறான். என்னைக்கு உன் வீட்டுக்குள்ள சமாதானம் வருவோம், நல்லா கவனி. ஆண்டவர் நீ தேசத்திலே பழுகும்படி உன் குடும்பத்துக்கு இடம் உண்டு பண்ணிட்டார் என்பது அதுதான். ஐயா ஒரு விவசாயி இல்ல, ஈசா ஒரு விவசாயி. எப்படி விவசாயிக்கு எது முக்கியங்க? தண்ணி ரொம்ப முக்கியம். ஆனா அந்த தண்ணியை விட்டு கொடுக்குறாங்க. ஏன் அப்படி விட்டு கொடுக்க மாட்டேங்குது? ஏன்னா ஈசாக்கு நம்பினா என்னை ஆசீர்வதிக்க போறது தண்ணி கிடையாது. ஏன் நீ ஒரு அடி நிலத்தை விட்டு கொடுக்க முடியல தெரியுமா? ஏன் உன் பண்ண கிட்ட விட்டு கொடுக்க முடியல தெரியுமா? ஏன் அம்மாவுடைய நாட்டையை விட்டு கொடுக்க முடியல தெரியுமா? ஏன்னா நீ நினைச்சுக்கிட்டு இருக்கிற உன் ஆசீர்வதிக்க போது அதுதான் நினைச்சுக்கிட்டு இருக்க. இல்ல, உன்னை ஆசீர்வதிப்பவர் ஆண்டவர். ஆண்டவர் கூட பேசி கொண்டிருக்கிறார். பொருட்களை முக்கியத்துவப்படுத்தி வாழ்ந்து இருக்கிற எங்க குடும்பத்திலேயே சமாதானம் இருக்காதுங்க. என்னுடைய பாஸ்டர் பார்க்கறதுக்கு ஒருத்தர் வந்தாரு, எனக்கு கொடுக்கப்பட்ட நேரம் முடிஞ்சிச்சு, ஆனா இது ஒரு சம்பவத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். எங்க பாஸ்டர் பார்க்க ஒருத்தர் வந்தாரு, ரொம்ப பேஜாரா வந்தாருங்க. பாஸ்டர் எனக்கு வீட்டுக்கு போறதுக்கே பிடிக்கலன்னாரு. எங்க பாஸ்டர் கேட்டாரு, என்னப்பா விஷயம்? என்கிட்ட ஒரு கேமரா இருந்தது பாஸ்டர், என் தம்பி அதை நான் படம் பிடிச்சிட்டு தரேன்னு வாங்கிட்டு போனோம். கேமரானோட ரொம்ப இப்போலாம் மதிப்பே இல்லைங்க, அவங்களாம் ரொம்ப மதிப்பு. கேமரா இருந்தால் ஒரு பெரிய சொத்து வச்சிருக்க மாதிரி நினைப்போம். இந்த இன்னைக்கு இந்த ஃபோன் வந்துச்சு, அன்றைக்கே கேமராவுக்கு மதிப்பு இல்லாமல் போயிட்டு. அப்போ என் தம்பி வந்து அந்த ஃபோனை சாரி அந்த கேமராவை திருப்பி கொடுக்கவே இல்லை. ஆனால் என் மனைவிக்கு அவன் கேமராவை யூஸ் பண்ணுறாலோ இல்லையோ, கேமரா இருக்க வேண்டிய இடத்துல கேமரா இருக்கணும், இல்லைன்னா என் மனைவிக்கு சுத்தமாக பிடிக்காது. அதனால் என்னை பார்த்து போய் அந்த கேமரா வாங்கிட்டு வரீங்களா இல்லையா? ஒரு நாள் தான் கேட்டான், ஒரு வாரம் ஆச்சு, போய் வாங்கிட்டு வரீங்களா இல்லையா? சரி, இவன் தொந்தரவு தாங்க முடியலையே, சரி என் தம்பிகிட்டவே அந்த ஃபோட்டோலாம் எடுத்துட்டியா தம்பி, அந்த கேமராவை தரியான்னு சொன்னாமா. என் தம்பி சொல்கிறான், நல்லா கவனி, இந்த கேமராவை நீ கல்யாணத்துக்கு முன்னாலே வாங்கிட்ட, அதனால இந்த கேமரா இந்த குடும்பத்துக்கு தான் சொந்தம். கேமு, அதனால இந்த கேமரா இந்த
அந்த குடும்பத்துக்கு சொல்லணும். கேபி கல்யாணத்துக்கு பின் நீ எதெல்லாம் வாங்கினியோ அதை நான் கேட்க மாட்டேன், அதை நீ வச்சுக்கோ. அவன் சொல்றான் கேமரா முக்கியமா தம்பி முக்கியமா? தம்பி தான் முக்கியம் அப்படின்னு நான் வீட்டுக்கு வந்தா என் மனைவி அங்க நினைக்கிறா தம்பி முக்கியமா நான் முக்கியமா? கேமரா வாங்கிட்டு வரீங்களா இல்லையா? நீங்க ஒரு சாப்பாடு பரிமாறும்போது கூட கேமரா வாங்கிட்டு வரோம் அப்படின்னா 3 நேரம் எப்படிதான் கொட்டி கொடுத்தீங்களோன்னு சொல்லி சொல்லி சோத்த வைக்காம எனக்கு இதுக்கு மேலே சாப்பாடு விரும்ப மாட்டேங்க. எங்கள் பாசரை நம்ம கூப்பிட்டு விட்டாங்க, அதனால முக்காடுபட்டு வந்தாங்க. ஒரே கேள்வி தான், ஏமா நான் புருஷனுடைய சமாதானம் உனக்கு முக்கியமா, கேமரா முக்கியமா? அந்த அம்மா சொன்னாங்க பாருங்க, நான் புருஷனுடைய சமாதானம் தான் முக்கியம், அப்புறம் கேமரா நீங்கள் நிறைய குடும்பத்தில் பொருட்களை முக்கியத்துவப்படுத்தி வாழ்ந்துருக்கீங்க. உங்கள் வீட்டில் சத்தியமாக சமாதானம் வரல. விட்டுக்கொடு விட்டுக்கொடு, உடைய ஆசீர்வதிப்பவராக. இதோட நான் செய்தி நினைக்கிறேன். எல்லாரையும் பிரச்சனைக்கலாம் நம்மளுக்கு பேசுகிறேன். ஆண்டவர் உன்னையும் என்னையும் விசேஷித்தவர்களாய் படைத்திருக்கிறார்கள். என்னத்தை விசேஷமா பண்ணிட்டு இருக்கிற ஆண்டவரே, எனக்கு சமாதானத்தை உண்டு பண்ணினே. நீங்க அதெல்லாம் மறந்து நான் சண்டை போட்டுக்கிட்டு அப்பா கெட்ட பொண்டாட்டி கூட பேசுறது இல்ல, மாமியார் கூட பேசுறது இல்ல, கூட பிறந்த அண்ணன் தம்பி தங்கச்சி கூட பேசுறது இல்ல. எனக்கு சமாதானத்தை உண்டு கொள்ளும் ஆக்கின உங்க மேல வந்ததுன்னு சரி வேதம் சொல்லுது ராஜா. ஆனா நீங்க ரத்தம் சிந்தி எனக்கு சம்பாதித்து கொடுத்த சமாதானத்தை நான் துச்சமாக மறைச்சிட்டு இருக்கிறேன். நான் என் அவமானத்தை தான் பெருசுபடுத்தி வாழ்ந்துட்டு இருக்கிறேன் ராஜா. இன்னைக்கு நான் மணந்திருக்கிறேன், இன்னைக்கு மணந்திருக்கிறேன் ஆண்டவரே. என்னை யார் யாரெல்லாம் அவமானப்படுத்திட்டாங்கிறதுனால நான் அவங்க கூட பேசாம இருக்கிறேனோ அந்த ஆட்கள் கூட நான் அன்னைக்கு பேச போறேன் ராஜா. அவமானத்தை முக்கியத்துவப்படுத்த போறதில்லை ராஜா, நான் சமாதானத்தை முக்கியத்துவப்படுத்தி வாழ போறேன். ஆண்டவரே, நான் பொருட்களை முக்கியத்துவப்படுத்தி வாழ்ந்துட்டு இருக்கிறேன் ராஜா. பொருள் தான் முக்கியம். எவன் எங்கேடு கெட்டு போனா என்ன, புருஷன் எங்கேடு கெட்டு போனா என்ன, பஞ்சாயத்து எங்கேடு கெட்டு போனா என்ன, அப்பா அம்மா எங்கேடு கெட்டு போனா என்ன, எனக்கு பொருள் தான் முக்கியம், எனக்கு வீடு தான் முக்கியம், எனக்கு சொத்து தான் முக்கியம் இருக்கிறேன் ராஜா. நீங்க ஆண்டவரே, இந்த தேசத்தில் நான் பழகுபடி ஆண்டவர் நீர் எனக்கு இடம் உண்டாக்கினீர் என்பதற்கு அடையாளமான சமாதானம் யாம் குடும்பத்துடைய பார்த்து நான் எனக்கு அச்சு கலக்கிறேன். உண்மையா எத்தனை பேர் கும்பிடுறாங்களோ உள்ள ஒவ்வொருத்தர் கூட சமாதான பாத்திரனாய் மாறாம போயிடக்கூடாது ராஜா. புது சிருஷ்டியாய் சமாதான பாத்திரர்களாய் மாறினவர்களாய் நீங்க தாழை போட்டு எல்லாரும் வெளியில போனோம் ராஜா. அப்பேற்பட்ட கிருபைகளை நீர் கொடுத்தவர்கள் எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே, எங்களை விரும்பி அமைக்கிறோம். யார் யாரெல்லாம் மன கஷ்டத்துல வந்திருக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் கடன்பட்டவர்களாய் வந்திருக்கிறாங்களோ, ஐயோ யார் யாரெல்லாம் நம்பிக்கை இல்லாம வந்திருக்கிறாங்க, இப்ப நான் என்ன செய்ய போறேன், இப்ப நான் எப்படி பழைக்க போறேன், என் பிள்ளைகள் என்ன செய்யும் அப்படின்னு நம்பிக்கை இல்லாம வந்திருக்கிறாங்களோ, இந்த தேவாலய தேவநீர் அவர்களுக்கு நம்பிக்கை மகிமை நம்பிக்கையாக இருக்கக்கூடிய சொல்லுகிறோம். புதிய நம்பிக்கையை கொண்டு ஆண்டவரே, பிள்ளைகளை பிதாகுமாரன் பரிசுத்தாவிகளை ஆசீர்வதித்து இதனுடைய சமாதானம் அவர்கள் ஒவ்வொரு குடும்பத்தையும் இதயத்தையும் ஆளட்டும் என்று சொல்லி சுதிகர மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன். ஆமென்.